ஹலோ கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம மத்துரு அப்படின்ற ஒரு ரொம்ப வித்தியாசமான தெலுங்கு படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆந்திரால அடுத்தடுத்து காலேஜ்ல படிக்கிற இளம்பெண்கள் காணாம போயிட்டே இருக்காங்க. 2-3 பொண்ணு காணாம போனா பரவாயில்லைங்க, இங்க 30-40 பொண்ணுங்க காணாம போறாங்க. போலீஸாலேயே இந்த கேஸ சால்வ் பண்ண முடியாம பயங்கரமா தவிக்கிறாங்க. அதுல ஒரு டைம் தான் இந்த கேஸ விசாரிக்கிற அந்த போலீஸ்காரரோட பொண்ணுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கு. அதை தேடி போறப்போ அங்க என்னெல்லாம் நடக்குது, அடுத்தடுத்து என்னெல்லாம் ஆகுது, நினைச்சு கூட பார்க்க முடியாத பல ட்விஸ்டுகள் இந்த படத்துல இருக்குங்க. அததான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்ப இந்த படம் OTTல தெலுங்குல அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இன்னும் லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. பைதிவே நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட ஃபிலிம் பை. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு அம்மாவை காமிக்கிறாங்க. அந்த அம்மா இப்போ பிரெக்னண்டா இருக்காங்க போல. ஆனா அந்த டைம்ல தன்னோட கண்ணை கட்டிக்கிட்டு தான் வீட்டுல அவங்க நடக்கிற மாதிரியும், அவங்க ஏன் இப்படி கண்ணை கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத ஒரு கேள்விக்குறியோடையே முடிச்சிட்டு இப்போ இந்த கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. நாள்ல கல்யாணம் பண்ண போற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. ராத்திரி முழுக்க தன்னுடைய வருங்கால கணவரோட போன்ல பேசிட்டு அவங்க ரொம்ப டயர்ட்ல தூங்கிக்கிட்டு இருக்க. இப்ப மறுபடியும் அதே கணவர் கிட்ட இருந்து கால் வருது. எவ்வளவு நேரம் பேசினதும் உனக்கு பத்தாதா, மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்களும் அங்க சொல்லிக்கிட்டு இருக்க. இன்னும் 2 நாள்ல நம்மளுக்கு கல்யாணம், நான் உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு இருக்கேன், தயவு செஞ்சு வெளியே வர முடியுமா அப்படின்ற மாதிரியா அவர் கேக்குறாரு. அதான் காலையில எப்பவுமே ஜாக்கிங்க்கு போவோம்ல, அப்ப வேணா பாக்கலான்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, இல்ல இல்ல இப்பதான் யாரும் இல்லாத டைம், இப்ப வெளியே வந்தாதான் கரெக்டா இருக்கும், தயவு செஞ்சு இந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிடாத, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம ஒன்னா தானே இருக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஏதேதோ சொல்லி பிரெயின் வாஷ் பண்ணி இப்ப அந்த பொண்ணையும் அவர் வெளியே வர வைக்கிறாரு. அதே வேளையில ஒரு மர்மமான கும்பலை காமிக்கிறாங்க. அந்த கும்பலும் ஊருக்குள்ள எந்த பொண்ணெல்லாம் போன்ல பேசுறாங்களோ அந்த போனெல்லாம் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி காமிக்க, இப்ப அந்த பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே அங்க ரோட்டுக்கு வராங்க. அப்படி ரோட்ல எங்க நம்ம வருங்கால கணவரை காணோம் அப்படின்ற மாதிரி தேடிக்கிட்டே வர, அங்க திடீர்னு ஒரு வேன் வந்து நிக்குதுங்க. அந்த வேன்குள்ள இருந்து முகமூடி போட்ட மர்மமான மனுஷங்க நிறைய பேர் இறங்க. அப்படி போட்டவங்க எல்லாருமே பெண்களா தாங்க இருக்காங்க. அப்படி நிறைய பெண்கள் வந்து இப்ப இந்த பொண்ணை அந்த இடத்துல இருந்து கடத்திட்டு போற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் நம்ம படத்துடைய ஹீரோவா காமிக்கிறாங்க. இவருடைய பேரு வசி. வசிக்கு அம்மா இல்லைங்க. வசி சின்ன வயசுல இருக்கும் போதே அவங்க அம்மா திடீர்னு காணாம போயிருப்பாங்க. தான் அப்பாவோட தான் வசி வளருவாரு. என்னதான் அப்பாவோட இவர் வளர்ந்தாலும் அவருக்கு அப்பப்போ தான் அம்மா வளர்த்தது கனவா வருங்க. அதை நினைச்சு பார்த்துட்டோம் அம்மாவை நினைச்சு அவரு ரொம்பவுமே தவிப்பாரு. இதையெல்லாம் வசியோடைய அப்பா பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணுவாருங்க. நம்ம வசிக்கு ஒரு 3 நண்பர்கள் இருப்பாங்க. அவனுங்க கூட தான் எப்ப பார்த்தாலும் உட்காந்து பேசுவாரு. ஒரு நாள் அவனுங்க கூட இருக்கும் போதோ தான் அம்மாவை பத்தி ஒரு கனவு வர, அந்த கனவை பார்த்ததும் நம்ம வசி அப்படியே காந்தாரா உள்ள வந்து பூந்த மாதிரி பயங்கரமா பிஹேவ் பண்றாருங்க. அதை பார்த்து அந்த நண்பர்களும் பயப்படுறாங்க. கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரை காமிக்க, ஊருக்குள்ள அடுத்தடுத்து நிறைய பெண்கள் காணாம போறாங்க பாத்தீங்களா, அந்த கேஸ அவரு தாங்க விசாரிக்கிறாரு. அப்படி அங்க சில ரவுடி பசங்களையும் கூப்பிட்டு அந்த இளம் பெண்கள் காணாம போறதுக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம், பதில் சொல்லுங்கன்ற மாதிரியும் கேட்க, ஐயா இப்பெல்லாம் நாங்க எந்த தப்பும் பண்றது இல்லைன்ற மாதிரியும் அவனுங்களும் கெஞ்சுறானுங்க. இப்ப ஓப்பனிங் சீன்ல காணாம போன ஒரு பொண்ணு இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களையுமே ஒரு லேபுக்கு கூட்டிட்டு வராங்க. அப்படி அவங்க லேப்ல ஏதோ டெஸ்ட் எடுக்கிற மாதிரியும் அந்த பொண்ணு கதறி அழுகிற மாதிரியும் காமிக்க, கட் பண்ணா இப்ப ஒரு ப்ரொஃபஸரை காமிக்கிறாங்க. நம்ம ஸ்ரீகாந்த் தாங்க. அப்படி அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் ஹியூமன் மைண்டை பத்தி கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. அதாவது ஹியூமன் மைண்ட் அப்படின்றது ஒரு டிவி ரிமோட் மாதிரி, அதோடைய நர்வஸ் சிஸ்டத்தை வச்சு ஆக்டிவே இல்லாத மைண்டை கூட இப்ப ஆக்டிவ் பண்றதுக்கான சில வாய்ப்புகள் வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும் அங்க அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இங்க ஹீரோவுடைய 3 நண்பர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே ஒரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட வராங்க. சார் என்னுடைய ஃப்ரெண்டு அப்பப்போ பேய் பிடிச்ச மாதிரி பிஹேவ் பண்றான் சார், அவங்க அம்மாவை பத்தி கனவு கண்டு ரொம்ப பயப்படுறான் சார், நீங்க அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் கேட்டுட்டு இருக்க, ஹீரோ ஃப்ரெண்டுக்கு வந்த அதே யோசனை ஹீரோடைய அப்பாவுக்கும் வருதுங்க. அவரும் நம்ம ஹீரோ வந்ததும், இப்பெல்லாம் உன்னுடைய சுபாவம் கொஞ்சம் கொஞ்சமா மாறுது, நீ உன் அம்மாவை பத்தி அதிகமா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் உன்னை கூல் பண்றதுக்காக நம்ம ஏன் ஒரு சைக்காட்டிஸ்ட போய் பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரியா சொல்ல, நம்ம ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரின்ற மாதிரி சம்மதிக்கிறாரு. அப்படி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர, அங்க நம்ம ஹீரோ சைக்காட்டிஸ்டா இருக்கிற ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணு தான் நம்ம படத்துடைய ஹீரோயின். அந்த பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருதுங்க. அவங்களுமே நம்ம ஹீரோவுடைய அப்பாவை வெளியே வெயிட் பண்ண வச்சுட்டு ஹீரோக்கு என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாங்க. ஹீரோ தான் அம்மாவை பத்தி கனவு கண்டது அதையெல்லாம் மறைச்சிட்டு தனக்கு அப்பப்போ பூர்வ ஜென்ம ஞாபகம் வருது, அப்ப நான் ஒரு ராஜாவா இருந்தேன் அப்படின்னு ஏதேதோ ஒரு கதையை சொல்லி, அந்த கனவுல நீங்க கூட வந்திருக்கீங்க, நீங்க ஒரு இளவரசியா இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இதை கேட்கும் போது ஹீரோயினுக்கு சிரிப்பு தாங்க வருது. இப்படி ஒவ்வொரு கிளாஸுக்கும் நம்ம ஹீரோயினை நம்ம ஹீரோ பார்க்க வந்து ஒரு கட்டத்துல இவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு காதலும் உருவாகுது. இப்ப ஊருக்குள்ள இன்னொரு பொண்ணு காணாம போயிடுறாங்க போல. அதையுமே அந்த போலீஸ்கார் வந்து அந்த பொண்ணோட அம்மா கிட்ட விசாரிக்க, பக்கத்துல இருக்கிற காலேஜ்ல தான் என் பொண்ணு படிக்கிறா, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்குன்னு காலையில சீக்கிரமா கிளம்புனா, ஆனா காணாம போயிட்டா, காலேஜுக்கே வரலன்ற மாதிரி சொல்றாங்க, எப்படின்னா கண்டுபிடிச்சு கொடுங்கன்ற மாதிரி சொல்ல,
இங்க போலீஸுக்கும் பிரஷர் ஆகுது. அங்க இன்னொரு ட்விஸ்டும் காமிக்கிறாங்க. இங்க சைக்காட்டிஸ்டா இருக்கிற ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அப்படி ஹீரோயினுடைய அப்பா தாங்க அந்த கேஸ விசாரிச்சுட்டு இருக்கிற அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர். இப்போ இந்த இன்ஸ்பெக்டருமே இப்ப அந்த பொண்ணு காணாம போயிருப்பாங்கல்ல, அந்த காலேஜுக்கு வந்து அந்த பொண்ணுடைய கிளாஸ்மேட் கிட்ட எல்லாம் விசாரிக்கிறாங்க. அப்பதான் இது வரைக்கும் காணாம போன எல்லா பெண்களுமே அந்த காலேஜில் படிச்சவங்க தான் அப்படின்ற மாதிரியும் அவருக்கு ஒரு தகவல் கிடைக்க, இப்ப அந்த காலேஜோடைய ப்ரொஃபஸரான நம்ம ஸ்ரீகாந்த் இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் அந்த பொண்ணுங்களை பத்தி சில டீட்டெயில்ஸ் தான் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. இன்ஸ்பெக்டருக்கு இப்போ ஒரு ஈவினிங் போல மறுபடியும் ஒரு பொண்ணு காணாம போயிட்டாங்கன்ற மாதிரி கால் வருதுங்க. சம்பவ இடத்துக்கு போறாரு. அங்க ஒரு பனைமரம் இருக்குங்க. அதுக்கு கீழே அந்த பொண்ணுடைய ஸ்கூட்டி நிக்குது போல. அந்த ஸ்கூட்டியும் அவர் பார்க்கும் போதோ அதுல ஏதோ ஒரு கோட் வேர்ட் எழுதி இருக்கு. அதை படிச்சு பார்க்கும் போது இன்ஸ்பெக்டருக்கு ஒன்னும் புரியல. இந்த பொண்ணுங்களை தூக்குற சைக்கோ போலீஸுக்கே சவால் விடுறான் போல, கோடெல்லாம் எழுதி வைக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஷாக்காவ இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ்ல பிரஷர் ஆகி அவர் ஒரு சைக்காட்டிஸ்டையே பார்க்க போயிடுறாருங்க. ஆனா அந்த சைக்காட்டிஸ்ட் சரியான டுபாகூரா இருக்காரு. அவரை பார்க்க போனதுக்கு இங்க இன்ஸ்பெக்டருக்கு இன்னும் தாங்க பிரஷர் ஏறுது. இன்ஸ்பெக்டரும் அவருடைய டீமும் மறுபடியும் அந்த சைக்கோ வரலாம், இங்க இருக்கிற எந்த இளம் பெண்களை வேணாலும் தூக்கலாம், இந்த காலேஜ்ல இருக்கிற பெண்களை தானே டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதனால அந்த பெண்கள்லாம் பாதுகாப்பா இருக்கிற மாதிரி நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்போம்னு சொல்லி ராத்திரி முழுக்க இந்த காலேஜ் காம்பவுண்டிய சுத்தி வராருங்க. அப்படி காலேஜ்ல படிக்கிற பொண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட பாக்குறேன்னு சொல்லியும் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னு சொல்லியும் வெளியே வராங்க. கொஞ்ச நாளுக்கு இங்க வெளியே வரக்கூடாது, காலேஜ் ஹாஸ்டல்ல மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு இந்த இன்ஸ்பெக்டரும் அங்க இருக்கிற ஒவ்வொரு பொண்ணுக்கும் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ இன்ஸ்பெக்டர் இருக்கிற அந்த இடத்துல திடீர்னு ஏதோ ஒரு புகை வருது. இவரும் கீழே இறங்கி அந்த புகையெல்லாம் விலக்கி விட்டு என்னன்ற மாதிரி பார்த்தா இப்ப இவர் ஒரு பொண்ணு கூட பேசிக்கிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அந்த பொண்ணையே அங்க ஒரு சைக்கோ வந்து தூக்கிட்டு போயிடுறான் போல. இவருக்கு ஒரு மாதிரி நடுங்கி போயிடுதுங்க. கீழே ஒரு சின்ன சீட்டு மாதிரி இருக்கு, அதுலயும் அந்த கோட் வேர்ட அந்த சைக்கோ எழுதி வச்சிருக்கான். இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவருமே ஹீரோயினோட அப்படியே காதலோட சுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியும் ரெண்டு பேரும் நைட்டு அவுட்டிங்லாம் போற மாதிரியும் அங்க காமிக்கிறாங்க. அது இல்லாம ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட சில கோட் வேர்ட்ஸ்ல தாங்க பேசுவாரு. வீட்டுல மாட்டாம இருக்கிறதுக்கு நம்ம இந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி சில கோட் வேர்ட்ஸை ஹீரோயினுக்கு அவர் கத்து கொடுக்கறாரு. எது கோட் வேர்ட்ஸா? இதே மாதிரி ஒரு கோட் வேர்ட்ஸா தானே இந்த பொண்ணுங்களை கடத்துறவனும் எழுதி வச்சுட்டு கடத்துறான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுல தாங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அப்படியே கவனமா கேளுங்க. ஒரு நாள் ஹீரோயின் தன்னுடைய வீட்டுல அப்பா இல்லன்னு சொல்லி நம்ம ஹீரோவையும் வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஹீரோயினுடைய அப்பா சீக்கிரமாவே வீட்டுக்கு வர ஹீரோ கையும் களவுமா மாற்றாரு. நான் ஜஸ்ட் ஒரு கம்பைன் ஸ்டடி படிக்கிறதுக்காக தான் இங்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் அப்பாகிட்டையும் சமாளிச்சுட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்ப அப்பாவுக்கு சில டவுட்ஸ் வருதுங்க. ஒரு நாள் தன்னுடைய பொண்ணு ஹீரோவோட வெளியே போயிட்டு வரத பாக்குறாரு. அப்பதான் பொண்ணுடைய போன் எடுத்து அவர் நோட் பண்ணும் போதோ ஹீரோயின் நம்ம ஹீரோவோட நிறைய சேட் பண்ணி இருக்கிறத பாக்குறாரு. அப்படி அவங்க சேட் முழுக்கவே இந்த கோட் வேர்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல தாங்க பேசியிருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு சந்தேகம் வருது. இதே கோட் வேர்ட்ஸ் தானே இங்க இளம் பெண்கள் காணாம போன இடத்துலயும் நம்ம பார்த்தோம். அப்ப இந்த இளம் பெண்களை கடத்துற சைக்கோ நம்ம பொண்ணை காதலிக்கிற அந்த ஹீரோ தானா அப்படின்னு அந்த போனை தன்னோட கையோட ஸ்டேஷனுக்கும் கொண்டு வராரு. இப்ப அந்த சம்பவம் நடந்த இடங்கள்ல கோட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு பாத்தீங்களா, அதோட எல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்க அதுல சிலதோட இது மேட்ச் ஆகுதுங்க. அங்கதான் இது எல்லாத்தையும் பண்றது அந்த வசி தான் அப்படின்ற மாதிரி, ஹீரோ தான் சைக்கோ அப்படின்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ண அவங்கிட்ட இருந்து இப்ப நம்ம பொண்ணை காப்பாத்தணும்னு சொல்லியும் பொண்ணுக்கும் அந்த இன்ஸ்பெக்டர் கால் பண்றாரு. இப்ப வேற ஹீரோ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு எக்ஸிபிஷன் வந்திருக்காங்க போல. இன்ஸ்பெக்டர் ஹீரோவுடைய வீட்டுக்கு வந்து சோதிச்சு பாக்குறாரு. ஹீரோவுடைய ரூம் முழுக்க இந்த கோட் வேர்ட்ஸ் தாங்க எழுதி இருக்கு. இப்ப தான் பொண்ணை காப்பாத்துறதுக்கும் அந்த எக்ஸிபிஷனை நோக்கி ஓட, ஆனா அதுக்குள்ள அந்த எக்ஸிபிஷனுக்கு மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு சில பெண்கள் வராங்க. அங்க வந்து அங்க இருக்கிற ஹீரோயினையும் கடத்த முயற்சி பண்றாங்க. ஆனா அவங்க கூட நம்ம ஹீரோ சண்டை போடுற மாதிரி காமிக்க அதுக்குள்ள சம்பவ இடத்துக்கு இந்த இன்ஸ்பெக்டரும் மத்த போலீஸ்காரங்களும் வராங்க. சண்டை போட்டு இருக்கிற ஹீரோவை அவங்க கையும் களவுமா பிடிக்கிறாங்க. ஹீரோவுமே சார் சொன்னா புரிஞ்சுக்கோங்க, உங்க பொண்ணை தான் இவங்க கடத்திட்டு போக வந்திருக்காங்க, என்ன விடுங்கன்னு சொல்ல. பட் அதை நம்பாம இப்ப அந்த போலீஸ்காரங்களும் நம்ம ஹீரோவை கைது பண்ண இந்த கேப்ல நம்ம ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள இந்த முகமூடி போட்ட கும்பல் அங்கிருந்து கடத்திக்கிட்டு போறாங்க. இப்ப ஹீரோவையும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து இன்ஸ்பெக்டர் அடின்னு அடிக்கிறாரு. எங்கடா என் பொண்ணு எடுக்கிற எல்லா இளம் பெண்களையும் கடத்திட்டு இருக்க, இது என்னடா என் பொண்ணோட ஏதோ கோட் வேர்ட்ல தான் போன்ல பேசியிருக்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, எதுக்கு இப்படி பண்ற அப்படின்ற மாதிரி அடிச்சு விசாரிக்க, சார் கோட் வேர்ட்ல எங்க அம்மா இந்த கோட் வேர்ட்லாம் சின்ன வயசுல கத்து கொடுத்தது சார், அதை வச்சுதான் சார் பேசுறேன், லவ் விஷயம் வீட்டுல மாட்டிக்காம இருக்கிறதுக்கு தான் இப்படி பேசுறேன், மத்த எந்த இன்டென்ஷனும் இல்ல சார், அங்க ஒரு கும்பல் வந்தது, உங்க பொண்ணை அந்த கும்பல் தான் கடத்திட்டு போச்சு, நம்புங்க சார் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ அங்க கதறி அழுகிறாரு. இப்ப ஹீரோவுடைய பேக்ரவுண்ட்லாம் விசாரிக்கும் போதோ அவர் இப்போ ஒரு சிவில் இன்ஜினியரா இருக்கிறதாகவும் நம்ம ஹீரோக்கு ஒரு அம்மா இருந்ததாகவும் அவங்களுடைய பேரு அஞ்சலி அப்படின்ற மாதிரியும் 2003 உங்க குடும்பமா
ஒரு ஜங்கல் சஃபாரி போகும்போதோ அந்த காட்டுக்குள்ள ஹீரோவோட அம்மா காணாம போயிட்டாங்க. இவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கூட 2003லயே கம்ப்ளைண்ட் கொடுத்து நிறைய தேடி இருக்காங்க. இப்ப வரைக்கும் ஹீரோவோட அம்மா கிடைக்கல. அதே மாதிரி ஹீரோவோட அம்மா உசுரோட இருந்த காலத்துல ஒரு சயின்டிஸ்டா இருந்திருக்காங்க அப்படின்னு நிறைய தகவலை போலீஸ்காரங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ அப்படி நம்ம ஹீரோவுடைய அம்மா தான் நம்ம ஹீரோக்கு இந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாம் சின்ன வயசுல கத்து கொடுத்துருக்காங்க போல. அதனாலதான் ஹீரோக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. சோ இதையெல்லாம் வச்சு இப்ப ஹீரோவோ இந்த குற்றங்கள் எல்லாம் பண்ணல, இதுக்கு பின்னணியில வேற யாரோ ஒருத்தவங்க இருக்கணும்ன்ற மாதிரியும் அங்க போலீஸ்காரங்க கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப இந்த கேஸ்ல நம்ம ஹீரோவையே உதவணும் அப்படின்ற மாதிரியும் கேட்க இப்ப போலீஸுக்கு நிறைய க்ளூ எல்லாம் கிடைச்சிருக்கோம் பாத்தீங்களா. அதாங்க ஒவ்வொரு வாட்டி அந்த கடத்தல் நடக்கும் போதோ கோட் வேர்ட்ஸ் எழுதி வைப்பாங்களே, அப்படி அந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாம் போலீஸ்காரங்க ஹீரோ கிட்ட கொடுத்தோம். இதெல்லாம் என்னன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த கோட் வேர்ட்ஸ் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி பார்த்தா அம்மா அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் சார் வருது. அப்படி யார் அந்த அம்மா, எதுக்காக அந்த அம்மா இப்படி எல்லாம் பண்றாங்க அப்படின்னு எனக்கும் ஒன்னும் புரியல சார் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல இன்ஸ்பெக்டர் மண்டைய பிச்சுக்கிறாரு. இப்ப அவர் பொண்ணு வேற காணாம போயிட்டாங்களா, அவருக்கு அங்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியலைங்க. அப்பதான் அங்க திருமணமான ஒரு புது மனைவி வந்திருக்காங்க. என்னமா பிரச்சனைன்ற மாதிரி கேட்டதுக்கு என் புருஷன் காணாம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவங்க அழுதுகிட்டே சொல்ல, என்னடா இது வரைக்கும் பொண்ணுங்க தான் காணாம போனாங்க, இப்போ புது கணவர்களையும் அந்த சைக்கோ தூக்க ஆரம்பிச்சிட்டானான்ற மாதிரி அவர் சம்பிச்சு போறாரு. இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பொண்ணு வீட்லயும் வந்து, உங்களுக்கு இப்பதானே கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னீங்க, உங்க கல்யாணத்துக்கு மர்மமான முன்பின் தெரியாத நபர்கள் யாருன்னா வந்தாங்களா அப்படின்னு கேட்கும் போதோ ஒரு ப்ரொஃபசர் வந்தாரு சார், அவர் எங்களுக்கு ஒரு கிஃப்ட் கூட கொடுத்தாரு அப்படின்ற மாதிரியும் அங்க அந்த கிஃப்டையும் எடுத்து கொடுக்க அந்த ப்ரொஃபசர் எப்படி இருப்பாருன்னு கேட்டதுக்கு அங்க ஆல்பம்ல இருக்கிற ஒரு போட்டோவையும் காமிக்கிறாங்க. அந்த போட்டோவை பாக்குற இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆகுறாரு. ஏன்னா அந்த ப்ரொஃபசர் யார் தெரியுமா, எந்த காலேஜ்ல எல்லாம் பசங்க காணாம போய்கிட்டே இருக்கோ அந்த காலேஜ்ல ப்ரொஃபசரா இருக்கிற நம்ம ஸ்ரீகாந்த் இருக்கார்ல, அவர் தாங்க. கட் பண்ணா இப்ப ஒரு ஆசிரமத்தை காமிக்க அங்க இந்த ப்ரொஃபசரையும் காமிக்கிறாங்க. அவரு சும்மா வேற லெவல்ல வேற மாதிரி ஒரு லுக்ல இருக்காரு. அப்படி அந்த ப்ரொஃபசருடைய ஆசிரமத்துல தான் இது வரைக்கும் காணாம போன எல்லா பெண்களும் இருக்காங்க போல. அப்படி அவங்க எல்லாருடைய மைண்டும் இப்ப இந்த ப்ரொஃபசருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அதாவது பொம்மைக்கு கீ கொடுத்த மாதிரி இப்ப அவங்க மைண்டுக்கு இந்த ப்ரொஃபசர் கீ கொடுத்திருக்காரு. அப்படி இந்த ப்ரொஃபசர் என்ன சொன்னாலும் என்ன பண்ண சொன்னாலும் ஒரு அடிமை மாதிரி அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் பண்ணுவாங்க. அந்த ப்ரொஃபசர் அந்த ஆசிரமத்துல ஒரு பெரிய சிலை வச்சிருப்பாருங்க, அது அவங்க அம்மாவுடைய சிலை. இப்ப அவரு ஒரு கண்ட்ரோல் ரூம்லயும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அங்கேயுமே இப்போ கடத்திட்டு வந்திருப்பாங்க பாத்தீங்களா ஹீரோயின், அவங்கள கூட்டிட்டு வர நான் முன்னவே சொன்னேன் பாத்தீங்களா, அந்த ஊர்ல இருக்கிற இளம்பெண்களுடைய போனெல்லாம் மாஸ்க் போட்ட நபர்கள் ட்ராக் பண்ணுவாங்கன்னு சொல்லி, அப்படி ஹீரோயினுடைய போனையும் ட்ராக் பண்ணி பார்த்ததுல அவங்க இந்த கோட் வேர்ட்ல எல்லாம் வாட்ஸ்அப்ல சேட் பண்றதா கண்டுபிடிச்சிருப்பாங்க. நம்ம பயன்படுத்துற கோட் வேர்ட் எப்படி இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிதான் இப்போ ஹீரோயினை இந்த மாஸ்க் போட்ட நபர்கள் எல்லாம் கடத்திட்டு வராங்க. அப்படி ஹீரோயின் கிட்டையும் உனக்கு எப்படி இந்த கோட் வேர்ட் தெரியும்ன்ற மாதிரி கேட்க, நான் காதலிக்கிற வசி அப்படின்ற ஒரு பையன் தான் அதெல்லாம் எனக்கு சொன்னான், அது மூலியமா தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல, அந்த வசி எங்க இருக்கான்ற மாதிரியும் ஹீரோயின் அடிச்சு விசாரிக்கிறாங்க. அதே வேளையில இங்க இந்த ப்ரொஃபசர் இருக்கார்ல, அவரு ஒரு ரூமுக்கு வராரு. அந்த ரூமுக்குள்ள ஒரு சவப்பெட்டி இருக்குங்க. அந்த பெட்டியில இன்னமும் அந்த வசி தன்னோட அம்மாவை பதப்படுத்தி வச்சிருக்காருங்க. ஆமாங்க, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ப்ரொஃபசருடைய அம்மா போய் சேர்ந்திருப்பாங்க போல. ஆனா 20 வருஷமா அந்த பாடியை அவரு பதப்படுத்தி தினந்தோறும் தான் அம்மாவை அவர் வணங்குவாரு. அப்படி அவங்க அம்மா மேல பயங்கர பாசம் வச்சிருப்பாரு. அப்படித்தான் அம்மாவை உசுரோட திரும்பி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிதான் எவ்வளவு முயற்சிகளையும் அவர் எடுக்கிறாரு. அது எப்படி பாசிபிள்னு கேக்குறீங்களா, அதுதான் இன்னும் கொஞ்ச நேரத்துல சொல்ல போறேன். இங்க ஹீரோயினும் இந்த ஆசிரமத்துல இருக்கிற ஒரு செல்லுக்குள்ளயும் இருக்க, அப்படி அந்த செல்லுக்குள்ள இருந்து ஹீரோவுடைய புகைப்படத்தையும் வரைகிறாங்க. அதை சுத்தி கோட் வேர்ட்ல அவரை மிஸ் பண்றதாகவும் சீக்கிரமா என்னை வந்து காப்பாத்து வசி அப்படின்ற மாதிரியும் எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் அந்த பக்கம் கிராஸ் ஆகிற அஞ்சலி அப்படின்ற ஒரு லேடி பார்க்க அவங்களுக்கும் இந்த கோட் வேர்ட் பத்திலாம் நல்லா தெரியுங்க. அதையும் அவங்க படிச்சு பார்த்துட்டு, நீ காதலிக்கிற பையனுடைய பேரு வசியாமான்னு கேட்க, உங்களுக்கு இந்த கோட் வேர்ட்லாம் எப்படி தெரியும்னு கேட்டதுக்கு, இந்த கோட் வேர்டெல்லாம் கண்டுபிடிச்சவளே நான் தான், அதனால தான் என்ன இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் இங்க தான் இருக்கேன், என் பையனுடைய பேரும் வசிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பதாங்க தெரியுது நம்ம ஹீரோடைய அம்மா வேற யாரும் இல்ல, இந்த அஞ்சலி தான் சொல்லி. அவங்க காணாம போயிருப்பாங்கல்ல, அப்படி நேரா இந்த ப்ரொஃபசர் தான் கடத்திக்கிட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருப்பாரு. இப்போ கொஞ்ச நேரத்திலேயே அந்த கும்பல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கும்பல் நம்ம ஹீரோவையும் கடத்துறாங்க. அப்படி அவனையும் அடிச்சு இதே ஆசிரமத்துக்கு கூட்டிட்டு வர, அப்பதான் தன்னோட பையன் வரதையும் இந்த அஞ்சலி அப்படின்ற அந்த அம்மா அங்க பாக்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு எமோஷன் ஆகுது. நேரம் உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம், இந்த ப்ரொஃபசர் எதுக்கு இத்தனை பேரை இங்க கடத்தி கூட்டு வராரு, அப்படி கூட்டு வர இளம்பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாருன்ட்டு. அததான் இப்போ தெளிவா
சொல்ல போறேன். இந்த ப்ரொஃபசர் முன்னாடி ஒரு சயின்டிஸ்டா இருந்திருப்பாருங்க. அதே மாதிரி ஹீரோடைய அம்மா அந்த அஞ்சலியும் சயின்டிஸ்ட் தானே. அப்படி அஞ்சலிய ப்ரொஃபசர் தான் கூட வச்சுக்கிட்டு அவரு கண்டுபிடிச்ச ஒரு டெஸ்ட அங்க இருக்கிற இளம் பெண்களுடைய உடம்புலலாம் அவரு ஆக்டிவ் பண்றாரு. அப்படி கான்சியஸா இருக்கிற அந்த இளம் பெண்களுடைய பிரெயின்ல அவங்களோட பிரெயின்ல இருக்கிற மெமரியெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு அந்த எல்லா இளம் பெண்களையும் தன்னோட அடிமை அப்படின்ற மாதிரியும் ஒரு சிப்பை அவரு ஆக்டிவேட் பண்றாரு. இந்த கண்டுபிடிப்பு இவரே சுயமா கண்டுபிடிச்சதுங்க. அப்படி ஆக்டிவேட் பண்றது மூலயமா அங்க இருக்கிற எல்லா இளம் பெண்களும் இங்கே இந்த ப்ரொஃபசருடைய அடிமையா மாறுறாங்க. அப்படிதான் இவர் கடத்திட்டு வந்த இளம் பெண்கள் எல்லாரும் அந்த இடத்துக்கு வந்ததும் இவரோட அடிமையா மாறி அங்கேயே வாழ ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அந்த இளம் பெண்களை வச்சுக்கிட்டு தான் அடுத்து இவர் டார்கெட் பண்ற ஊருக்குள்ள இருக்கிற மத்த பொண்ணுங்களையும் கடத்துவாரு. சோ கிட்டத்தட்ட ஒரு சர்க்கிள் மாதிரி தாங்க. சரிப்பா, எதுக்கு இதெல்லாம் பண்றாரு, இதை வச்சு அவர் என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இறந்து போன ஒரு உடலுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கறதுக்கு தான் இப்படி இத்தனை இளம் பெண்களை அங்க கடத்திட்டு வருவாரு. ஆக்சுவலி ப்ரொஃபசருடைய அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடியே போய் சேர்ந்திருப்பாங்க. அவங்க உடம்ப கூட பதப்படுத்தி வச்சிருப்பாருன்னு சொன்னால. அப்படி இந்த 20 வருஷம் அவங்க அம்மாவுடைய பிளட் குரூப்ல இருக்கிற இளம் பெண்களெல்லாம் இவர் கடத்தி இங்க கூட்டிட்டு வந்து அவங்க பிரெயினை கண்ட்ரோல் பண்ணி அது மூலயமா அம்மாவுடைய பிரெயினோட இணைச்சு அம்மாவை மறுபடியும் உயிர் கொடுக்கதான் இந்த ப்ரொஃபசர் எவ்வளவு முயற்சி பண்ணிட்டு இருப்பாரு. இதெல்லாம் ரொம்ப சயின்டிபிக்காவே இவர் கண்டுபிடிச்சு பண்றாருங்க. இது வரைக்கும் அது ஃபெயிலியர் தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு இப்போ ஒரு அடிமையா எனக்கு ஒரு உதவியாளரா அஞ்சலி ஆன நம்ம ஹீரோவோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்கள கூடயே வச்சுப்பாரு. அது இல்லாம அந்த அஞ்சலி மேலேயும் இந்த 20 வருஷம் இந்த ப்ரொஃபசர் ஆசைப்படுவாரு. நானும் 20 வருஷமா உன் பக்கத்துல வரேன், ஆனா என்ன வரவே விடமாட்டியே, எப்பதான் நீ முழுசா என் கூட வரப்போறன்ற மாதிரியும் இப்போ கூட அந்த அஞ்சலி பக்கத்துல வந்து அவர் ரொம்ப தப்பு தப்பா பேசுவாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த ஆசிரமத்துல இருந்து தப்பிக்கிறாருங்க. அப்படி அந்த அடியாட்கள் மாதிரியே இவரும் ஒரு மாஸ்கா போட்டுக்கிட்டு அவங்க ஆட்களோட இவரும் ஒரு ஆளாகி அங்க இருக்கிற ஹீரோயினுடைய செல்லுக்கும் வராரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, கொஞ்ச நேரத்துல நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அப்பதான் ஹீரோ செல்லுல இருந்து தப்பிச்ச விஷயம் இந்த ப்ரொஃபசருக்கும் தெரியுது. உங்களுடைய ஆட்கள் அனுப்பி எல்லா இடத்துலயும் நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு இருக்க, இப்ப செல்லுக்குள்ள இருக்கிற ஹீரோயினையும் பிடிக்கிறாங்க. ஒழுங்கு மரியாதையா சொல்லு, உன் காதலன் எங்க, அவன் மட்டும் இப்ப இந்த இடத்துக்கு வரலனா உன்னை எதனா பண்ணிடுவேன்ற மாதிரியும் மிரட்ட, என்ன சரியான சைக்கோவா இருக்க, எல்லாம் ஒரு மனுஷனா, அதுக்கு இத்தனை இளம் பெண்களை உன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு இப்படி என்னையும் மிரட்டுற, உனக்கெல்லாம் மனிதாபிமானமே இல்லையா? அது இல்லாம ஹீரோவோட அம்மா அஞ்சலி அவங்களை எதுக்கு 20 வருஷமா இங்க வச்சிருக்க அப்படின்னு பயங்கரமா திட்ட, அப்பதான் தான் ஏன் இதெல்லாம் பண்றேன், எதுக்கு மறுபடியும் எங்க அம்மாவுக்கு உயிர் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக் குள்ளயும் இப்ப இந்த ப்ரொஃபசர் போறாருங்க. ஓப்பனிங் சீன்ல கண்ணை கட்டிக்கிட்டு ஒரு அம்மா நடக்கிற மாதிரி காமிச்சிருப்போம் பாத்தீங்களா, அது ஆக்சுவலி இந்த ப்ரொஃபசருடைய அம்மா தாங்க. அவங்க பிரெக்னண்டா இருக்கிற சமயத்துல டாக்டர் கிட்ட வந்திருப்பாங்க. டாக்டருமே உங்களுக்கு ஒரு வித்தியாசமான நோய் வந்திருக்கு, உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கண் பார்வை போகுது, உங்களுக்கு மட்டும் குழந்தை பிறந்தா நீங்க நிரந்தரமா பார்க்கவே முடியாத அளவுக்கு உங்க பார்வை போயிடும், நீங்க இந்த குழந்தைய பெத்துக்கிறீங்களா இல்லனா வேணாமான்ற மாதிரி அந்த டாக்டர் கேட்பாங்க. அதுல அந்த அம்மாவும் எமோஷனல் ஆகி, ஆல்ரெடி என்னோட கணவரும் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, என் குழந்தை தான் எனக்கு உலகம் அப்படின்னு நினைச்சு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன், என்னால பார்க்க முடியலனா பரவாயில்ல, என் பையன் மூலியமா நான் பார்த்துப்பேன், எனக்கு இந்த குழந்தை வேணும்னு சொல்லி அங்க அவங்க என்னோட கண்ணை கட்டி அடுத்து வர 6 மாசம் பார்வை இல்லாம எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு தான் குழந்தைய பெத்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய அவங்க வளர்ப்பாங்க. இப்படி வளர்ந்து தான் அம்மாவுடைய பாசத்துல பெரியாளான பையன் தாங்க இந்த ப்ரொஃபசர். அப்பா இல்லாம வளர்ந்ததுனாலேயே வில்லன் சின்ன வயசுல நிறைய பசங்க கிட்ட அவமானப்படுவாரு. அந்த அவமானத்தை தான் அம்மா கிட்ட கூட சொல்லாம எங்க சொன்னா அம்மா ஃபீல் பண்ண போறாங்கன்னு நினைச்சுதான் தனக்குள்ளேயே அந்த வழிகளை வச்சுப்பாரு. எப்படின்னா பெரிய ஆளாகி நம்ம ஒரு சயின்டிஸ்ட் ஆகி நல்லா சம்பாரிச்சு நம்ம அம்மாவை ராணி மாதிரி வச்சுக்கணும்னு சொல்லி அவர் நிறைய முயற்சிகள் எடுப்பாருங்க. வில்லனும் பெருசாகிறாரு. அப்படி அவரோட லேப்ல உட்காந்தோம் புதுசா இந்த ஹியூமன் பிரெயினை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்ற பத்தியும் கண்டுபிடிச்சிட்டு இருக்க அப்ப அந்த இடத்துக்கு அஞ்சலி வருவாங்க. அப்ப அஞ்சலிக்கு கல்யாணம் எல்லாம் ஆகலைங்க. இந்த ப்ரொஃபசரை அவங்க துரத்தி லவ் பண்ணிருப்பாங்க. இங்க பாரு அஞ்சலி, நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும், நிறைய கஷ்டப்படுறேன், இந்த லவ்ல எனக்கு செட் ஆகாதுன்னு ப்ரொஃபசர் எவ்வளவு சொன்னாலும் என்னையே வேணான்றிவியா, நம்ம 2 பேரும் திருமணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெத்துக்கலாம், அதுக்கப்புறம் நீ இந்த கண்டுபிடிக்கிற வேலை எதை வேணா பாரு அப்படின்ற மாதிரியும் நம்ம அஞ்சலி நம்ம ப்ரொஃபசருடைய மைண்டை மாத்துவாங்க. ப்ரொஃபசரும் எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான், எங்க அம்மா இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன், எங்க அம்மா கிட்ட நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்ற மாதிரியும் அங்க சொல்லிட்டு இப்ப இந்த ப்ரொஃபசர் தான் அம்மா கிட்ட வந்தோம், அஞ்சலின்னு ஒரு பொண்ணு என்னை காதலிக்கிறேன்னு சொல்லி ரொம்ப நாளா பின்னாடி சுத்துறா, ரொம்ப நல்ல பொண்ணுதாமா, அவளும் என்ன மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் தான், உனக்கு ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்க அந்த அம்மாவும் எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா, எனக்கு பார்வை இல்ல அப்படின்ற விஷயம் அந்த அஞ்சலிக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்க, தெரியாதுமா, நாளைக்கு அவளை வீட்டுக்கு கூப்பிடுறேன், இங்க வந்து அவ தெரிஞ்சுக்கிட்டோம், அவ ரொம்ப கேரிங்கான டைப்மா, நான் பார்த்த உடனேயே கண்டிப்பா அவளுக்கு பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரியும் ப்ரொஃபசர் சொல்லுவாரு. இப்போ அஞ்சலி கிட்டையும் தான் அம்மா திருமணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டாங்க.
நாளைக்கு எங்க வீட்டுக்கு வா, அம்மாவை பாருன்ற மாதிரியும் வீட்டுக்கு வர சொல்ல. ஆனா வீட்டுக்கு வர அஞ்சலியுமே அங்க நம்ம ப்ரொஃபஸருடைய அம்மாவை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னது, இவனுடைய அம்மாவுக்கு கண்ணு தெரியாது அப்படின்னு அவங்க முகமெல்லாம் மாறுது. ஏன் அஞ்சலி மூஞ்ச ஒரு மாதிரி வச்சிருக்கன்ற மாதிரி இந்த ப்ரொஃபசர் கேட்கும் போதோ, என்னத்த சொல்றது, எனக்கு இந்த திருமணம்லாம் செட் ஆகுமான்னு தெரியல, ஆளை விடு அப்படின்ற மாதிரி சிடுசிடுன்னு சொல்ல. ஏன் அஞ்சலி இப்படி பேசுற, உங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியாதுன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? ஒருவேளை ஃபியூச்சர்ல நம்மளுக்கு குழந்தை பிறந்தா அந்த குழந்தையும் உங்க அம்மா மாதிரி பிறந்துட்டா என்ன பண்றது? எனக்கு ஒரு தாய் ஆகணும்னு ரொம்ப ஆசை, நான் இப்படி ஒரு தாய் ஆகணும்னு ஆசை இல்ல, அதனால நமக்குள்ள கல்யாணம்லாம் செட் ஆகாதுன்ற மாதிரியும் அவங்க சிடுசிடுன்னு சொல்றாங்க. அங்க ப்ரொஃபஸரும் அஞ்சலிக்கு புரிய வைக்கலான்னு எவ்வளவோ முயற்சி பண்றாரு. ஆனா அஞ்சலி அதை கேட்காம, ஒருவேளை உங்க வீட்டுக்கு நான் மருமகளா வந்தாலும் உங்க அம்மாவை பார்த்துக்கிட்டு சேவை செய்யற ஒரு மருமகளா தான் இருக்க முடியுமே தவிர சுதந்திரமா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம ஹீரோவுடைய லவ் பிரேக்கப் பண்ணிட்டு அவங்க போறாங்க. இதையெல்லாம் ஓரத்துல இருந்து நம்ம ப்ரொஃபஸருடைய அம்மாவும் கேட்டுட அவங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுதுங்க. இங்க ப்ரொஃபஸரும் புது புது கண்டுபிடிப்புகள் சயின்டிஸ்ட் ஆகணும்னு பிஸியா இருந்தவர் இப்ப லவ் ஃபெயிலியர் ஆகி எதையுமே பண்ண முடியாம வீட்டுல ஒரு ஓரத்துல உட்காந்து அழுதுகிட்டு இருக்க. அதையுமே அவங்க அம்மா பாக்குறாங்க. இப்படி பாக்கணும்னு சொல்லியா நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன். மகனே, உனக்கு நான் இப்போ ஒரு உண்மையை சொல்றேன்ப்பா, நான் சின்ன வயசுல இருந்து கண்ணு தெரியாம இல்ல, நீ பிறந்ததுக்கு அப்புறம் தான் இப்படி ஆயிட்டேன் அப்படின்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ப்ரொஃபஸரை பெற்றிருப்பாங்க அப்படின்ற எல்லா உண்மையை சொன்னதும் இன்னும் நம்ம ப்ரொஃபஸருக்கு அவங்க அம்மா மேல மரியாதை வருது. அவங்க அம்மா அவங்களோட சின்ன வயசு போட்டோவையும் காமிச்சு, இங்க பாருப்பா, எனக்கு சின்ன வயசுல ரொம்ப நல்லாவே கண்ணு தெரியும், இந்த போட்டோவை கொண்டு போய் அஞ்சலி கிட்ட காமிச்சு அவளை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாப்பான்ற மாதிரி சொல்ல, ப்ரொஃபஸரும் அஞ்சலியோட வீட்டுக்கு போவாங்க. அப்பதான் அஞ்சலிக்கு வேற ஒரு பையனோட திருமணம் நிச்சயம் ஆயிருக்கோங்க. அஞ்சலியோ ரொம்ப சந்தோஷத்தோட அந்த திருமணத்துல இருக்க. இப்ப அந்த போட்டோவையும் ப்ரொஃபஸர் வந்து அஞ்சலி கிட்ட காமிக்கிறாங்க. பாரு அஞ்சலி, எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே கண்ணு தெரியாமலாம் இல்ல, புரிஞ்சுக்கோ அஞ்சலி, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, என் மைண்ட் எப்படி மாத்திட்டு என்னை விட்டுட்டு போறியே, ப்ளீஸ் அஞ்சலி ப்ளீஸ் அஞ்சலின்ற மாதிரி எவ்வளவோ கெஞ்சுறாரு. ஆனா அவங்க அதை கேட்க மறுக்கிறாங்க. எனக்கு உன்னை பிடிக்கல, இங்க இருந்து வெளியே போன்னு சொல்றாங்க. இதுல இந்த ப்ரொஃபஸர் மிருகமா மாறுறாரு. இப்ப அவரையும் அடிச்சு அவமானப்படுத்தி அங்க இருந்து வெளியே அனுப்ப, இப்படி புள்ளப்படுற வேதனைய பார்த்து பார்த்து அவங்க அம்மாவுடைய உடம்பு ரொம்ப மோசமாகி ஒரு கடத்துல ப்ரொஃபஸருடைய அம்மா போயே சேர்றாங்க. இதுலதான் இந்த ப்ரொஃபஸர் ஒரு மிருகமா மாறுறாரு. நம்ம வாழ்க்கையையும் நம்மளோட அம்மாவையும் இப்படி பண்ண அஞ்சலிய சும்மா விடக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அப்பதான் அங்க ஒரு சின்ன ஆசிரம் மாதிரி இருக்கோங்க. அந்த இடத்துக்கு இந்த அஞ்சலியை கடத்திட்டு வருவாரு. அதுக்கப்புறம் இறந்து போன ஒரு உடல்ல பிரெயினை மட்டும் ஆக்டிவேட் பண்ணுன்ற மாதிரி நினைக்கிறாரு. அப்படி அந்த டெஸ்ட்லயும் அவருக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்க, அது மூலியமா தான் இப்படி இந்த ஆசிரமம் கட்டி இத்தனை இளம்பெண்களை கடத்தி அவங்கள பயன்படுத்தி தான் அம்மாவுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்துடணுன்ற மாதிரி 20 வருஷமா முயற்சி பண்றாருங்க. சோ இதுதான் இந்த ப்ரொஃபஸருடைய கதை. நியாயம் பார்த்தா ப்ரொஃபஸர் மேல தானே இருக்கு, பண்ண தப்பெல்லாம் அஞ்சலி மேல. இப்ப கதை நிகழ்காலத்துக்கு வருதுங்க. அஞ்சலியான அந்த லேடியையும் அவங்களோட பையனான இந்த வசின்ற நம்ம ஹீரோ வந்து பாக்குறாரு. தான் அம்மாவை பல வருஷம் பார்த்ததுனால அவருக்கும் சென்டிமெண்ட் ஆகுது. அஞ்சலியும் என்னால இங்க இருந்து தப்பிக்க முடியுமான்னு தெரியல, மகனே நீயாச்சு தப்பிச்சிடு, ஹாஸ்டல்ல பண்ண தப்புக்கு நான் இங்கேயே மாட்டிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகுறன்ற மாதிரியும் அவங்க அழுக. இங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நான் உங்களை இங்க இருந்து காப்பாத்துறேன், நம்ம சேர்ந்து ஒரு பிளான போடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா, அந்த ப்ரொஃபசர் அந்த இடத்த சுத்தி கேமரா வச்சிருப்பாருங்க. அப்படி அந்த கேமரால அஞ்சலியும் அவங்க பையனும் பேசுறத கேட்டுறாரு. ஓ அஞ்சலி, உன்னோட பையன் தான் இவனா, என்ன என் உயரத்துக்கு வளர்ந்துருக்கான், இப்ப புரியுதா அம்மாவையும் பையனையும் பிரிக்கிறது எவ்வளவு பெரிய பாவம்னு சொல்லி. அவங்க அம்மாவுடைய சிலை இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துக்கும் அஞ்சலிய இந்த ப்ரொஃபசர் கூட்டிட்டு வராரு. இப்போ அவருடைய மாஸ்க் மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவர் ஆசிரமத்துல இருக்கிற எல்லாரையுமே அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. இந்த கூட்டத்துல தான் உன்னோட பையனும் இப்போ வேஷம் போட்டு நிக்கிறான்ல, இப்போ நீ என்ன பண்ற, கண்ணை கட்டிக்கிற, இப்படி உன் கையில ஒரு கத்திய கொடுக்குற, அந்த கத்திய வச்சு நீயே உன் பையனை இப்போ போட்டு தள்ளுற அப்படின்ற மாதிரியும் அஞ்சலியோட கைய பிடிச்சி இவர் இங்கிட்டு அங்கிட்டுமா கூட்டிட்டு போக, அதுல அஞ்சலி பீதி ஆகுறாங்க. ஒரு கடத்துல ஹீரோவுமே அந்த கூட்டத்துல இருந்து வெளியே வராரு. என்ன வசி மாட்டிக்கிட்டியா அப்படின்ற மாதிரியும். இப்ப அந்த ப்ரொஃபசர் நம்ம ஹீரோவோட சண்டை போட அங்கதான் இன்னொரு பிளானையும் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் அவங்க அம்மாவும் போட்ட பிளான் என்னன்னா, இந்த ப்ரொஃபசரோட தான் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறேன், அப்ப அந்த ப்ரொஃபசரோடைய சிஸ்டம் நீ ஆக்ட் பண்ணி, அம்மா உனக்கு தான் இந்த கோடிங்லாம் தெரியும்ல, அப்படி அந்த கோடிங்கை பயன்படுத்தி இந்த ப்ரொஃபசர் இங்க நிறைய பெண்களுடைய மைண்டெல்லாம் ஹேக் பண்ணி வச்சிருக்காருல, அதெல்லாம் டீஆக்டிவேட் பண்ணிட்டு மறுபடியும் அவங்களோட பழைய பிரெயினையே ஆக்டிவேட் பண்ணிடு, அங்க எல்லாம் பழைய நிலைமைக்கு திரும்பிடுவாங்க. இந்த ப்ரொஃபசரையும் பிடிச்சிடலான்ற மாதிரியும் அங்க ஒரு பிளான சொல்லி இப்ப இவங்க அதை செயல்படுத்துறாங்க. அப்படி அந்த ஆசிரமத்துல இருக்கிற எல்லா பெண்களுமே இப்ப பழைய நிலைமைக்கு திரும்புறாங்க. இப்ப ஹீரோ வசி இருக்காரு பாத்தீங்களா, அவருமே அந்த இடத்துக்கு இந்த ப்ரொஃபசருடைய அம்மாவுடைய பிணம் இருக்கு பாத்தீங்களா, அதை கொண்டு வந்து அங்க எரிக்கலான்னு வர, இப்ப அந்த ப்ரொஃபசருக்கும் ஹீரோக்கும் பயங்கர சண்டை நடக்க, ஒரு கடத்துல அந்த ப்ரொஃபசரையும் நம்ம ஹீரோ போட்டு தள்ளிட்டு அங்க தன்னோட அம்மாவையும் அங்க இருக்கிற மத்த பெண்களையும் மீட்டு அந்த ஆசிரமத்துல இருந்தோ வெளியே கூட்டு வராரு. இப்படி ஒரு கலவரத்தோட தான் இந்த படத்தோட கதை முடியுதுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ so much.